தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். காலை 7:30 மணியிலிருந்து என் கல்லூரியிலே படிக்கக்கூடிய தம்பி தங்கைகள் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அனைவருக்கும் சிறப்பான நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏற்கனவே கொடுக்கிற வெயில் என்று சொன்னேன். அதில் நீண்ட நேரம் உங்களை நிற்க வைப்பது நியாயம் அல்ல. எனவே ஒரே சுருக்கமாக ஆக்கிக் கொண்டு எனக்கு பின்னாலே சகோதரர் சிதம்பரம் அவர்கள் சிறப்பாக வேண்டும். நம்முடைய அன்பு சகோதரர் மாணிக்கவன் அவர்கள் மாநில தலைவராக பொறுப்பேற்ற பிறகு நடத்தப்படுகிற ஒரு வார கால பெரும் விழா நம்முடைய ஊரில் காங்கிரஸ் இயக்கத்தில் 2 கடந்திருக்கிற காங்கிரஸ் உருவாக்கிய வளர்த்த காங்கிரஸாக வாழ்ந்த பெருந்தலைவர் அமரர் காமராஜருடைய விழா முதல் விழாவாக நடத்தப்படுவது பெருமைக்குரியது. அந்த வாய்ப்பு மாநிலங்களுக்கு கிடைக்கிறது. அதை நடத்துவதற்காக பொருத்தமானவர். ஏனென்றால் காமராஜர் பிறந்த மண்ணிலே விருதுகளிலே இருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக 3 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு மாநில தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார். காமராஜர் பிறந்த மண்ணிலே இருந்து வந்தவர், இந்த மண்ணை சார்ந்தவர். இங்கே மாநில தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்து பாராட்டு. 10 ஆண்டுக்கு முன்னாலே நான் மாநில தலைவராக இருந்த போது விருதுநகரிலே காமராஜர் விழாவிலே சொன்னேன், சீக்கிரமே மாணிக்கவன் அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக வருவார் என்று சொன்னேன். இன்றைக்கு சொல்கிறேன், விரைவிலேயே மத்திய அமைச்சராக சீக்கிரமே வருவார். நம்முடைய அமைச்சர் ராகுல் காந்தி இந்த தேசத்துடைய பிரதமராக வருகிற போது அந்த அமைச்சரவையிலே அவர் கேபினட் அமைச்சராக உறுதியாக வருவார். காங்கிரஸ் கட்சி வளர்க்கிற பணிகளை தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு மிக சிறப்பாக நல்ல தொடக்கம் நல்ல வெற்றிக்கு அறிமுகம் என்பார்கள். நல்ல தொடக்கம் அவர் தொடங்கிய நாளில் இருந்து மிக குறைவான ஒரு மாதத்திலேயே மிக சிறப்பான பணிகளை அனைவரும் பாராட்டக்கூடிய பணிகளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு பிரத்யேகமான சிறப்பு வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் காமராஜர் பிறந்த நாள் விழாவில் ஊட்டி காமராஜருடைய ஆசிரியரும் அவர்களுக்கு இருக்கும், உங்களை போன்றவருடைய ஆசிரியரும் இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். காமராஜர் பற்றி சுருக்கமாக, காமராஜர் ஒரு சின்ன கிராமத்திலே பிறந்து உலக தலைவராக திகழ்ந்த பண்டித ஜவஹர்லால் நேருவுக்கே தலைவராக திகழ்ந்தார். நேரு அவர்கள் உலகிலே பெரிய தலைவர். அந்த தலைவர் ஏற்றுக்கொண்ட தலைவராக அகில இந்திய தலைவராக பெருந்தலைவர் காமராஜர். அதற்கு முன்னாலேயும் தமிழ்நாட்டிலிருந்து யாரும் வந்ததில்லை, அதற்கு பின்னாலேயும் இதுவரை யாரும் வரவில்லை. எதிர்காலத்திலே வரலாம். ஆனால் இதுவரை பெருமைக்குரிய தலைவராக இருப்பவர் காமராஜர். இந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்தார். தமிழ்நாட்டிலே பல ஆண்டுகள் 14 காங்கிரஸ் தலைவராக இருந்தார். 10 ஆண்டு முதலமைச்சராக இருந்தார். இதெல்லாம் பெருமைக்குரிய விஷயம். ஆனால் இது எல்லாத்தையும் பெருமை என்னவென்றால், இங்கே நாம் முன்னிறுத்துவதை போல லஞ்சம் தவிர நெஞ்சம் நிலையில் என்று நாம் எழுத்து வைத்திருக்கிற அந்த சோகத்திற்கு, அந்த சிறப்பு பணிக்கு உதாரண புருஷாக திகழக்கூடியவர் நம்முடைய பெருந்தலைவர் அமரர் காமராஜர் அவர்கள். 10 ஆண்டு முதலமைச்சராக இருந்த ஒருவர் இறக்கிற போது 2 வேஷ்டி 2 சட்டை, காலையில் அணிய ஒரு செப்பல், பையன் 100 ரூபாய் பணம், இப்படி வாழ்ந்த பெருமைக்குரிய ஒரே தலைவராக திகழ்ந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். தமிழ்நாட்டில் இருக்கிற நூற்றுக்கணக்கான அணைக்கட்டுகள், பெரிய பெரிய தொழிற்சாலைகள், அனல் நிலையங்கள்,
சாலைகள், பாலங்கள், கல்வெட்டுகள் இப்படி அனைத்தையும் உருவாக்கியவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். இப்படி விவசாயத்தால், கல்வியால், தொழிலால், வேலை வாய்ப்பால், பொருளாதார முன்னேற்றத்தால் தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையிலே கொண்டு சென்ற மாபெரும் தலைவர் பெருந்தலைவர் காமராஜர். நம்முடைய நெஞ்சிலே இருக்கிற காமராஜரை நீங்கள் எல்லாம் உருவமாக உருவாக்கி பெருந்தலைவர் காமராஜரை இங்கே காட்டியிருக்கிறீர்கள். உங்களை எல்லாம் வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம். ஒன்றே ஒரு சிறு சம்பவத்தை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். உடனே பண்டித ஜவஹர்லால் நேரு காமராஜர் அவர்கள் பின்னால் நடந்து போகிறார். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் நிகழ்ச்சி, அந்த அமைச்சர்கள் வராங்க. அங்க வெயிட்டிங் வெயிட் பார்க்கிற மிஷின் இருக்கு. அத நேரு நின்னாராம். நின்னுட்டு பின்னாடி அமைச்சர் சொன்னாராம், நீங்கள் நின்று சொல்லி காமராஜர் ஒதுங்கி போய் பின்னாடி நின்னாராம். பின்னாடி நின்ன மந்திரிகள் காமராஜர் இருக்காங்க. நேரு சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், ஏன் காமராஜர் இறங்க மாட்டேங்கிறார் தெரியுமா? ஏன்னா காசு போடணும், அதை போடுறது காசு இல்லை, அதனாலதான் விஷயம் இறங்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு நேரு சொன்னதாக சொல்லுவார்கள். எனவே இப்படி எளிமையாக நேர்மையாக வாழ்ந்த பெருந்தலைவர் அவர் காமராஜருடைய பிறந்த நாளை சிறப்பாக இங்கே கொண்டாடுகிறோம். அதை கொண்டாடுகிற நான் குறிப்பிட்டது போல மாநில நிர்வாகிகள் பாராட்டுகிறேன். கொடுக்கிற உங்களுக்கும் மீண்டும் நன்றி. பெருந்தலைவர் காமராஜருடைய புகழ் வாழ்க வாழ்க வாழ்க. ஒழுக்கத்தை இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள் லண்டன் ஒழுங்கு நீங்க எல்லாம் அகத்தான் போட்டுருக்கீங்க போல. அதனால ஆட்சி வந்துட்டார். அவர் தேர்தல் வாக்குறுதிகளை இப்போதும் ஒழுக்கமான நியாயமான ஊழல் இல்லாத ஆட்சியை நடத்துகிற அவருடைய முதலமைச்சர் அவர்களையும் அவர்களுடைய வாழ்த்தி உங்களையும் வாழ்த்தி நன்றி நன்றி நன்றி.